வணக்கம்ங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னமும் செவ்வாய் தோஷமும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்கள் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். இதில் 2ஆம் இடமான தனுசில் செவ்வாய் இருந்ததுன்னா அது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால அது பரிகார செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பில் வரும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் இருந்தது அப்படின்னா அது கும்பராசி. இதுக்கு அதிபதி சனி. ஒரு சில ஜோதிடர்கள் சனியோட வீட்டிலையோ சனியோட சேர்க்கை இருந்தாலோ அதையும் பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குற ஜோதிடர் அதையும் பரிகார செவ்வாய்னு சொல்லலாம். அதனால் அதையும் நீங்கள் ஜோதிடர் அணுகி கேட்டுக்குங்க. 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி, 8ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி. இந்த 2 இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த இடங்களில் இருந்ததுனாலும் குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை இதையெல்லாம் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்தளவுக்கு துலாம் ராசி. அங்கே செவ்வாய் இருந்ததுனாலும் அதுவும் பார்த்திங்கன்னா குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை இதையெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற ஜோதிடரை அணுகி கேட்டுக்குங்க. இதை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீட்டில் இருக்குது. மீதி நாளும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஒரு சில ஜோதிடர்கள் சனியோட சேர்க்கை, கிராகோட சேர்க்கை இதையெல்லாம் இருந்ததுனாலும் பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஜோதிடரை அணுகி முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பாருங்கள். ஏன்னா காலதாமதம் ஆயிடுச்சுன்னா நல்ல ஜாதகங்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இதை நல்லபடியாக கவனித்து பார்த்து சீக்கிரமாக திருமணம் செய்யக்குண்டான அமைப்பை நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் குருவோட சேர்க்கையோ அல்லது குருவோட பார்வையோ இருந்தால் அதை பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமண பொருத்தத்துக்கு உண்டான அமைப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சீக்கிரம் திருமணம் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் செஞ்சு முடிங்க அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். நன்றி, வணக்கம்.